குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்துள்ளனர். குவைத் நாட்டின் மங்காப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படும் நிலையில் உயிரிழந்தவர்களில் 43 பேர் இந்தியர்கள் எனவும் இதில் 24 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த ராமு, கருப்பண்ணன், மாரியப்பன், மீராசாமி, சின்னதுரை, முகமது ஷெரீப், ரிச்சர்ட் ராய், சிவசங்கர் மற்றும் ராஜு எபினேசர் ஆகிய 7 பேர் உயிரிழந்துள்ளனர். குவைத் நாட்டின் மங்காப் என்ற இடத்தில் 4 மாடி கட்டடத்தில் 195 தொழிலாளர்கள் தங்கியிருந்து பணிபுரிந்து வந்தார்கள். நடைபெற்ற தீ விபத்தில் அதில் 48 பேர் உயிரிழந்து உள்ளார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தீக்காயத்துடன் என்ற செய்தி வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தூதரகத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டை சார்ந்த எத்தனை பேர் இறந்துள்ளார்கள் என்ற செய்தி கிடைக்கவில்லை. ஆனால் தமிழ் சங்கங்கள் மூலமாக அதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தூதரகத்தின் மூலமாக நம் துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளும் செய்வதற்கு துறை மேற்கொள்ளப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உடலை உடனடியாக பெற்றுத் தருவதற்குண்டான நடவடிக்கைகளும் துறை சார்பாக மேற்கொள்ளப்படும். அயலகத்துறை சார்பாக வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தொலைபேசி எண்களும் இந்தியாவிற்குள் உள்ளவர்களுக்கு தொலைபேசி எண்களும் அது வழங்கப்பட்டுள்ளது. அந்த தொலைபேசி எண்கள் மூலமாக தொடர்பு கொள்ளுகின்ற அந்த அடிப்படையில் நாம் அந்த செய்திகளையும் சேகரித்து வருகிறோம். எனவே அந்த செய்திகள் அதிகாரப்பூர்வமாக நமக்கு பதிவான பிறகு உடனடியாக அந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கு துறை தயாராக நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய உத்தரவு. அதே அந்த தருணத்தில் தான் இப்பொழுது செய்திகளை சேகரித்து வருகிறோம். நிச்சயமாக உறுதியாக முதலமைச்சருடைய அந்த ஒத்துழைப்போடு அவருடைய ஆணையின்படி நாம் அந்த உதவிகளை நிச்சயமாக செய்வோம். இந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அதுக்குண்டான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும். முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் நாம் துறை சார்ந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள நாம் தயார் நிலையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ராமு ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியை சேர்ந்தவர் ஆவார். இவர் 26 ஆண்டுகள் குவைத்தில் வேலை பார்த்துவிட்டு ஒரு வாரத்தில் சொந்த ஊருக்கு திரும்பும் நிலையில் அவர் உயிரிழந்ததால் குடும்பத்தினரும் உறவினர்களும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் அவரது உடலை மீட்டு ராமநாதபுரம் கொண்டு வர வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு விஷா. ஊருக்கு கிளம்பிக்கிட்டாங்க, டிக்கெட்லாம் போட்டாச்சு, செட்டில்மெண்ட்டுக்காண்டி இருந்தாங்க. 12ஆம் தேதி சம்பவம் நடந்துருச்சு. 199 பேர் இருக்காங்க. எங்கள் அப்பா செகண்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. புகமூட்டத்தினால அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அப்போதான் வந்து தூங்கியிருக்காங்க. அதனால இந்த விபத்து, கோர விபத்து நடந்திருக்கு. அதனால தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு ஒரு தெரிவிச்சுக்கிறதுனா எங்கள் அப்பாவை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து எங்கிட்ட சேர்க்கணும். விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் குடும்பத்தினருக்கு உதவுவது தொடர்பாக அயலக நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆலோசனை நடத்தினார். குவைத் தீ விபத்தில் கேரளாவை சேர்ந்தவர்கள் 24 பேர் பலியான நிலையில் திருவனந்தபுரத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். மேலும் குவைத்தில் பலியானோரின் உடல்களை சொந்த ஊருக்கு விரைந்து அனுப்பி வைக்கவும், படுகாயமடைந்து மருத்துவமனையில் உள்ளவர்களின் நிலையை கண்காணிக்கவும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் குவைத் செல்ல உள்ளார். இதனிடையே குவைத்தில் தீ விபத்து ஏற்பட்ட மங்காப் நகரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அந்நாட்டு அரசு சார்பில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. குவைத் அரசின் காவல்துறை, சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை ஆகிய துறைகளை உள்ளடக்கி இந்த சோதனைகள் நடைபெற்றன. விதிமுறைகளை மீறி செயல்படும் குடியிருப்புகளை மூடி சீல் வைக்க குவைத் அரசு உத்தரவிட்டுள்ளது.
500க்கும் மேற்பட்ட அரசு துறை அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த சோதனைகளில் ஈடுபட்டனர்.